ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு மில்க் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வெறும் 10 நிமிஷத்தில் இந்த மில்க் கேக் வந்து ரெடி ஆயிரும். பேக்கரியில் நீங்கள் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் 10 நிமிஷத்துக்கும் குறைவான நேரத்தில் எப்படி இதை தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மில்க் கேக்கு நம்ம பாலை கொதிக்க வச்சு அது பாதியாக வத்துற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கூட நீங்கள் இதை உடனே செஞ்சு சர்வ் பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டுடியோ. இந்த மில்க் கேக் செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு 250 கிராம் அளவு பன்னீர் எடுத்துக்கிறேன். பன்னீர் வந்து இப்போ சுலபமாக எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹோம்மேட் பன்னீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து தண்ணி சேர்க்காம நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு வித்தின் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிரும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மிதமான சுட்டில் நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்த பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். பன்னீரை அரைச்ச மிக்சியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கணும். இந்த தண்ணி பன்னீரோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டாக இருந்ததுன்னா சட்டுன்னு அடிப்பிடிச்சிக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். நான் இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கூடவோ அல்லது குறைவாவோ வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை மொத்தமாக ஒரேடியாக நம்ம பன்னீரில் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு அது மெல்ட் ஆனதுக்கப்புறமா சர்க்கரையை சேர்க்க வேண்டியிருக்கும். ஒரு 4-5 தடவையாக சின்ன சின்ன அமௌண்ட்டில் நீங்கள் சர்க்கரையை வந்து இதில் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி அறவே சேர்க்கல, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருந்தோம். சுகர் மெல்ட் ஆகியே இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கை விடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். மிதமான தீயில் இருக்கணும். ரொம்ப ஸ்லோவாக வச்சு சமைச்சிங்க அப்படின்னா ரெடி ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதிகமாக வச்சுட்டிங்க அப்படின்னா பட்டுன்னு கருகிரும். சர்க்கரைலாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கிளறிக்கணும். கிளறிட்டு நல்லா இது கொஞ்சம் அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் இல்லாமல் நல்லா வற்றுனதுக்கு அப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கணும். கீ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த கீ எல்லாம் இழுத்துட்டு நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். பாத்திரத்தில் ஒட்டாமல் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்தில் இது நல்லா கீயை உள்வாங்கிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 3-4 டேபிள் ஸ்பூன் அளவில் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கணும். ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் பவுடரும் நம்ம சேர்த்துக்கணும். இது வந்து ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க் மேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சேர்த்துருக்கேன். 2-3 டேபிள் ஸ்பூன் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துலையே இந்த மாதிரி திரியாக திரண்டு வர ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் மிதமான தீயில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நல்லா பியூர் ஒயிட்டாக இருந்தது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். சேஞ்ச் ஆகிட்டு இந்த பால்கோவாவும் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நம்ம உடனே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு க்ரீஸ் பண்ண ஒரு பவுல்லையோ அல்லது நம்ம சர்விங் பவுலில் மாற்றிக்கணும். ரொம்ப கெட்டியாகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து இறக்குனதுக்கப்புறம் நம்ம பவுலில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமாவும் கொஞ்சம் கொஞ்சமாக இறுக ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா, அதாவது பாத்திரத்தில் ஒட்டாமல் ஓரளவுக்கு நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு சின்ன சில்வர் பவுலில் கீ அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து பட்டர் பேப்பர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கீ மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு கூட இந்த மில்க் கேக்கை வந்து நீங்கள் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி சமமாக்கிட்டு மேலே தேவைப்பட்டுச்சுன்னா அல்லது ஆல்மண்ட்ஸோ கேஷ்யூஸ் ஏதாவது நீங்கள் தூவி டெக்கரேட் பண்ணிவிட்டு இதை செட்டாக விட்டலாம். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கத்தியால் நீங்கள் பீசஸ் போட்டுட்டு திரும்ப ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படியே சூடாகவே இருக்கும்போது கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் சூடாக இருக்கும்போது சர்வ் பண்ணிங்க அப்படின்னா பீசஸாக எடுக்க வராது. ஒரு பவுலில் நீங்கள் கரண்டி போட்டு சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.